வருகிற 31ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் கடைகளில் கோழி இறைச்சி விற்பனை செய்யப்போவதில்லை என கோழி வணிகர்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. அன்று முதல் பிராய்லர் கோழி கடைகளை மூடி போராட உள்ளதாகவும் அறிவித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, இதற்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது? வணக்கம். அதாவது தஞ்சையில் கோழி வணிகர்கள் கூட்டமைப்பினுடைய மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முக்கியமாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது குறித்த அதனுடைய மாநில தலைவர் துரைராஜ் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அந்த பேட்டியில் அரசு அறிவித்த தீவன கட்டுப்பாடு வழிகாட்டு நெறிமுறைகளை வழிகாட்டு நெறிமுறைகள் படி பண்ணையாளர்கள் கடைபிடிப்பதில்லை. அதாவது குறிப்பாக பண்ணைகளில் இருந்து நிறுவனங்கள் கோழிகளை எங்களுக்கு அனுப்பும் பொழுது தீவனங்கள் 8 மணி முதல் 12 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அரசுடைய வழிகாட்டு நெறிமுறைகள். ஆனால் இதை அந்த பண்ணையாளர்கள் நிறுவனங்களுக்கு செயல்படுத்தப்படவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். அதோடு குறிப்பாக அவர்கள் சொல்கின்ற காரணம் ஒரு கோழியானது காலை 6 மணிக்கு அதை அறுக்க போவதாக முடிவெடுத்தால் முதல் நாள் மாலை 6 மணிக்கு தீவனத்தை நிறுத்திவிட வேண்டும். இது அரசுடைய வழிகாட்டு நெறிமுறைகள். இதை அவர்கள் கடைபிடிப்பதில்லை என குற்றம் சாட்டக்கூட இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை அவர்கள் பண்ணையாளர்கள் செய்து கொடுப்பதில்லை. இதன் காரணமாக எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை நாங்கள் சந்தித்து வருகிறோம். இதன் தொடர்பாக வருகிற 31ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 31ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் போராட்டம் செய்ய போவதாக அவர் அறிவித்திருக்கிறார். அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் தமிழகம் முழுவதும் சுமார் 10 லட்சம் பேர் வேலை இழக்கக்கூடிய அபாயம் ஏற்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இவருடைய இந்த போராட்டத்திற்கு, அதாவது கோழி வணிகர்களுடைய கூட்டமைப்பினுடைய போராட்டத்திற்கு பாண்டிச்சேரி முழு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. 100% இந்த கடையடைப்பு போராட்டம் நடைபெறும் என தெரிவித்திருக்கின்றார். அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் அரசு உத்தரவுப்படி அறிவித்தால் மட்டுமே தங்களுடைய போராட்டத்தை வாபஸ் பெறப்போவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். கேரளாவும் கூட தங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாக அதனுடைய கூட்டமைப்பினுடைய கோழி வணிகர்கள் கூட்டமைப்பினுடைய மாநில தலைவர் தனராஜ் தெரிவித்துள்ளார்.